இந்தியாவுடன் எல்லையை பகிரும் ஒரு அழகிய குட்டி நாடு. தங்கள் நாட்டின் இயற்கையை பாதுகாக்க நாட்டிற்குள் வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை கட்டுக்குள் வைக்கக்கூட அங்கு பல கட்டுப்பாடுகள் உள்ளன. பெரும்பாலும் பூட்டான் பற்றிய செய்திகள் வருவது மிகவும் குறைவு. வெளி உலகிற்கு அதிகம் தெரியாத அமைதியான வாழ்வியலை கொண்டது பூட்டான் நாடு. தற்போது ஒரு ஆன்மீக நகரத்தை உருவாக்கி வருகிறது அந்நாடு. ஆன்மீகம் மட்டுமல்லாமல் மன அமைதி சிந்தனைகள், பௌத்த தத்துவங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து அமைக்கப்பட்டு வரும் இந்த நகரத்திற்கு கெலப்பு மைண்ட்ஃபுல்னஸ் சிட்டி என பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த 2023 டிசம்பர் மாதம் இந்த நகரத்தை பற்றிய அறிவிப்பை அந்நாட்டின் மன்னர் ஜிம்கே கேசர் நம்கியல் வாசுங் அறிவித்தாலும் தற்போதுதான் பணிகள் வேகமெடுக்க தொடங்கியுள்ளன. தெற்கு பூட்டானில் உள்ள கெலப்பு பகுதியில் உருவாகும் இந்த நகரம் இந்திய எல்லைக்கு மிக அருகில் இருப்பதால் இந்தியா மற்றும் தெற்காசியாவுடன் பூட்டானுக்கு நேரடி இணைப்பு ஏற்படும். 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்படும் இந்த நகரம் சிங்கப்பூரை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கும். உலகின் முதல் நெகட்டிவ் கார்பன் நகரமாக உருவாகி வருகிறது இந்த நகரம். முற்றிலும் மின்சார வாகனங்களின் பயன்பாடு, பசுமையான பொது இடங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை போன்றவை நெகட்டிவ் கார்பன் நகரத்தின் சிறப்பம்சங்கள். இந்த நகரத்தில் 35 நதிகள் மற்றும் பசுமையான நீரோடைகள், பௌத்த கோயில்கள் என பல அம்சங்களுடன் அமைய உள்ளது. மேலும் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் எனப்படும் மொத்த மகிழ்ச்சி குறியீடு என்ற பௌத்த அடிப்படை கொள்கையை மையமாக கொண்டு கட்டமைக்கப்படுகிறது இந்த நகரம். 11 பிரிவுகளாக இந்த நகரம் மாண்டலா வடிவில் வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த 11 பிரிவுகளும் 11 பிரம்மாண்ட பிரத்யேக பாலங்களாக அமைக்கப்பட உள்ளது. விமான நிலையம், பல்கலைக்கழகம், ஆன்மீகம், கலாச்சார மையங்கள், வணிக மையங்கள், பொது சுகாதாரம், கல்வி, விவசாயம், பொது போக்குவரத்து, ஆராய்ச்சி, அரசு கட்டிடங்கள் மற்றும் ஒரு கோவிலுடன் கூடிய நீர்மின் நிலையம் என ஒவ்வொரு பாலமும் ஒவ்வொரு சிறப்பம்சத்துடன் இருக்கும். இந்த அனைத்து பாலங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படவும் உள்ளது. இங்கு அமைய உள்ள விமான நிலையம், யோகா மையம், காடுகளுக்கிடையே ஆன ஒரு ஓய்வறை, தியானம் செய்ய பிரத்யேக இடங்களுடனும் திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல சுமார் $100 பில்லியன் முதலீடு செய்யவும் பூட்டான் முடிவு செய்துள்ளது. நாட்டில் நிலவும் வேலைவாய்ப்பின்மையை குறைக்கவும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயரும் பூட்டானியர்களை ஈர்க்கவும் இது உதவும். மேலும் குறைந்த மக்கள் தொகையை கொண்டு வளர்ச்சியை எட்டுவது என்பதை இலக்காக வைத்து பசுமை தொழில்நுட்பம், கல்வி, நல வாழ்வியல் போன்ற துறைகளை வளர்க்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நகரம் பூட்டானின் மற்ற பகுதிகளைப் போல் அல்லாமல் ஒரு தன்னாட்சி நிர்வாக மண்டலமாக இருக்கும். தனது சொந்த சட்ட, நிர்வாக மற்றும் நீதித்துறையின் கட்டமைப்பின் கீழ் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை மையமாக கொண்ட நிர்வாக கொள்கையின் கீழ் உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் இந்த நகரத்தின் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் 18 சிவில் மற்றும் வணிக சட்டங்கள் மற்றும் அபுதாபியின் 10 பொருளாதார விதிமுறைகளை இந்த புதிய நகரம் தனது புதிய சட்டங்களாக ஏற்றுக்கொண்டும் உள்ளது. மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த நகரம் உள்ளூரில் கிடைக்கும் மரங்கள், மூங்கில், கற்கள் போன்ற உள்ளூர் மற்றும் புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்களால் மட்டுமே கட்டமைக்கப்படுகிறது. கட்டிடங்களின் அதிகபட்ச உயரம் 6 மாடிகள் கொண்டதாக மட்டுமே இருக்கும். வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்வதற்கான நெல் வயல்கள், தண்ணீரை உறிஞ்சும் திறன் கொண்ட தெருக்களுடன் இந்த புதிய நகரம் உருவாகிறது. இந்த நகரிலிருந்து இந்தியாவின் அசாம் மாநிலத்திற்கு ரயில் போக்குவரத்து அடுத்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அசாம் மாநிலத்திற்கும் பொருளாதார ரீதியாக வலு சேர்க்கும். ஆனால் சீன அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நகரின் கட்டுமானத்திற்கு நிலங்களை கையகப்படுத்துவதிலும் சவால்கள் பல உள்ளன. இவை அனைத்தையும் கடந்து இந்த நகரத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முடிக்க தீவிரம் காட்டி வருகிறது பூட்டான் அரசு.